சபையில் வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. வேலை எந்த வேலையை எடுக்கிறதுன்னு கேட்கணும், பார்த்துட்டு நிரம்பி வழியணும். நான் அதிகம் பிரசிங்காக பேசலை, உங்களுக்கு வசனத்தின்படி வருகிற ஆசீர்வாதத்தினுடைய ரகசியத்தை சொல்கிறேன். தேவ பயம் இருந்தால் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்குள் சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆனால் நம்ம வாய் ஒழுங்காக இருக்கணும். மற்றவனை கோபப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது, கோபத்தை அவனுடைய சுயத்தை சீன்ற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அதை முதல்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அவன் வரட்டும், நான் கேட்க போகிறேன். அவனுக்கு நேராக மூக்கு வேர்க்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான் நம்மால். அவன் கையை பேசிட்டு போகிறவன் கூட கல்லெட்டாவது அடிச்சுட்டு போவான் நம்மளை. ஆமாம், அவன் நிதானத்தை இழந்துருவான். அவன் நம்மளுடைய சொற்பொழிவு என்ன ஆகும்னா, அவன் சட்டையை கிழிச்சிக்கின்னு அவன் மென்டல் மாதிரி ஆகி இவனை கட்சிட்டு கொதறிட்டு போயிடுவான். அவன் சோரி நாய் மாதிரி. அவ்வளோ ஞானவான்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான். இது நகையோ பூ போட்டு புஷ்பம் அதுக்கெல்லாம் நான் வரல, ஆடம்பரம் அதெல்லாம் இல்லை. சாதாரண ப்ராக்டிஸ் இது. வீட்டில் மனைவி கிட்டே பேசுகிறப்போ இது மாதிரி தான் சொல்கிறது. அது ஏதோ அந்த அம்மா ஏதோ கஷ்டத்தில் சப்பாத்தி செய்கிறேன்னு சொல்லுது. சரி, அது சப்பாத்தின்னு சொல்லி கொடுக்குது. சாப்பிட்டு அது வேறு மாதிரி நம்ம சொல்லி அதை திருத்தி எடுத்துன்னு வரலாம். மூஞ்சி மாதிரி இருக்குதுன்ட்டான் ஒருத்தன். அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னான், எனக்கு தெரியும் இது ஏன் எதிர்க்க நடந்துச்சு. அது உண்மையினு திரும்பி பார்க்கல, அது சப்பாத்தி. திரும்பி பார்த்தா அது ஏன் கலரில் இருக்குது சப்பாத்தி. அந்த மாதிரி நான் நினச்சிச்சு தன்னை கருப்புன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு எட்டுன்னு வந்து பெரிய அது சப்பாத்தி பீஸாக போயிடுச்சு. சப்பாத்தி மட்டும் போல் நம்மளும் சேர்ந்து பாஸ்டர் இருக்கிறாருன்னு பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு அடுத்தது அது தோசை ஊற்றுறேன்னு போய் அப்புறம் தோசை வரலன்னு சொல்லி சப்பாத்தி மாவெல்லாம் சரி வரல, பாஸ்டருக்கு எப்படி கொடுக்க சொல்லி என்ன பட்னி ஆக்கி நம்மால் பண்ண வேலை. வா வா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வா 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 என் கூட சாப்பிடுன்னு ஒழுங்காக எங்கள் வீட்லேயே சாப்பிட்டு போயிருப்பேன் நான். அன்பெல்லாம் இருக்கும், வாய் சரியில்லை, சின்ன விஷயந்தான் இது. அன்றைக்கி ஏதோ கூட இருந்து தொட்டு அது பெரிய கலவரமாக போல் அது கொஞ்சம் ஆஃப் ஆச்சு. அப்புறம் ஒரு பெரிய தகராறாச்சு குடும்பத்தில். என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி வேறு ஏதோ டிஷ்ஷில் நம்மால் கிண்டல் பண்ணிருக்கிறாரு. பரிகாசம் இதெல்லாம் நீதிமான்கள் சபையில் இருக்கக்கூடாது. ஐயா, இதெல்லாம் நீதிமான்களுடைய மனசில் சிந்தையிலே இருக்கக்கூடாது. நகைச்சுவை வேறு, இதெல்லாம் தனி மனித பரிகாசம். யார் அந்த அம்மா நாளைக்கு எதனா பெட் ரெடர் ஆனால் கூட நிற்கிறது யார் நிற்பா? மனைவி தான் நிற்பா. சொல்லுங்கள். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்கள்லாம் அதுங்கெல்லாம் ஒரு ஸ்டெட்டில் ஆகிடும். இதுங்க வயசாகிடும். ஒவ்வொன்றும் பரலோகத்தினால போயின்னு இருக்கும். ஒன்று அதாவது வீட்டோட அணங்கிடும். கூட நின்று கடைசி வரைக்கும் நம்மோட துணையாக நிற்கிறது தான் துணையை கர்த்தர் கொடுக்குறார். வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் தாழ்விலும் எல்லாத்துலேயும் சொல்கிறேன். நீங்கள் அதை போய் அவ்வளோ பரிகாசிக்கிறீங்க. அந்த அம்மாமாருக்கும் சொல்கிறேன், ஐயாவுக்கும் சொல்கிறேன். அது எது பட்டாலும் தின்னும் பாஸ்டர்னு ஒரு அம்மா. எது நாயெல்லாம் வேறு வளர்க்குது அந்த அம்மா. இது நாயை சொல்தா, எஜமான சொல்தா, வீட்டுக்கார சொல்தா தெரில. சிந்தையிலே உட்காந்துட்டு அது அற்பமாக என்ன எதை ஏமாற்றி கட்டிட்டாங்க. அதை அந்த ஏதோ படித்தான்னு சொல்லி கட்டினாங்க. நம்மால் தெரியும்ல.